ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவருடைய மகிமை நம்மேல உதித்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல உதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மேல உதித்திருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது 5வது 9வது வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக உதித்தார். நம்மையில அவர் உதித்திருக்கிறார். அந்த ஒளி மனுஷருக்கு அவர் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கும் நமக்கு ஒளியாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அது இருளிலே பிரகாசிக்கிறது. இந்த உலகம் இருள் நிறைந்த உலகம்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையில பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் பிரகாசித்திருக்கிறார். எனவே உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார், உதித்தார். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்மேல உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். இந்த புதிய ஏற்பாட்டு சபையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்ததுனால எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மையும் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். நம்ம எல்லாரும் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல உதித்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காணப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதித்ததுனால, அவர் பிரகாசிப்பித்ததுனால, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல சொல்லும்போது சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நாங்கள் உலகத்துக்கு, அதான் மகிமை. என்ன மகிமை? பழைய ஏற்பாட்டுல காணக்கூடிய ஒரு மகிமை ஸ்தோத்திரம் நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல நமக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை வெளிச்சம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மில ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள வெளிச்சத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? எத்தனை பேர் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்குள்ள அந்த மகிமை காணப்படுகிறது? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு வெளிச்சமாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரிலும் மகிமை காணப்படுகிறது. எனவே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சபையில பிலிப்பிய பட்டணத்தில் இருந்த சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார். நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு சுடர்கள். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் இருளானவர்கள் அல்ல, நீங்கள் சுடர்கள். நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் நட்சத்திரங்களாய் இருக்கிறவர்கள். நீங்கள் சுடர்களாக வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்வோமாக. எபேசியருக்கு எழுதுனதான நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இருளாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சபை வெளிச்சமாய் இருக்கிறது. தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதுதான் கர்த்தர் உங்கள் மேல் காணப்படுகிற மகிமை. அல்லேலூயா. சோதரன், நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை தந்திருக்கிறார், உங்களை பிரகாசிப்பித்திருக்கிறார். எனவே ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் எதை காண்பிக்கிறது? மத்தேயு 5வது அதிகாரத்திலும் எபேசியர் 5வது அதிகாரத்திலும் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம் எதை காண்பிக்கிறது, இருள் எதை காண்பிக்கிறது என்று நீங்கள் கவனித்தீர்களானால், கனியுள்ள வாழ்க்கை தான் வெளிச்சம், கனி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இருள். கனியற்ற காரியங்கள் அந்தகாரம், கனியுள்ள வாழ்க்கை ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. நற்கிரியைகள் உள்ள வாழ்க்கை ஒரு வெளிச்சம், நற்கிரியைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருள். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சன்மார்க்கனா இருந்தாலும் துன்மார்க்கனா இருந்தாலும் அவனுக்குள்ள தேவன் விரும்புகிற நற்கிரியைகள் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற நற்கிரியைகள் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற கனிகள் இல்லை. ஸ்தோத்திரம். மனுஷன் சொல்ல நல்லவன் என்று மக்கள் சொல்லலாம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நல்ல கிரியைகள் யாருக்குள்ளே மனிதனுக்குள்ள இல்லை. ஆனால் யாருக்குள்ள இருக்கிறது? சபையாருக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ளதான் அந்த நற்கிரியைகள், அந்த கனிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் உலகத்துல இருள் இருக்கலாம், ஸ்தோத்திரம், பாவம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதையே பவுல் அதை மறுபடியுமாக விளக்கமாக காண்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், நாம் கனியற்ற அந்தகார கிரியைகள் நமக்குள்ள இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழக்கூடியவர்கள். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 11வது வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில அந்த இருள் ஸ்தோத்திரம் வரும், கனியற்ற அந்தகார கிரியைகள், ஆனால் அதை கடிந்து கொள்ளுங்கள். இது எனக்கு உரியது அல்ல, நான் வெளிச்சமானவன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறேன். எனவே வெளிச்சத்துக்குள்ள இருள் என்ன செய்ய முடியாது, பற்றிக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பற்றிக்கொள்வது இல்லை. எனவே கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற காரியங்கள் நமக்குள்ள வந்துவிடக் கூடாது, இருளான காரியங்கள் நமக்குள்ள நுழைய அனுமதிக்க கூடாது, அதை கடிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்தோத்திரம், நாம் வெளிச்சமாக வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் பாவத்தின் இருளை வெளியே கொண்டு வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருளை வெளிக்கொண்டு வரும். உலக ஜனங்களுக்கு அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தவறு என்பதை நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் அவர்களுக்கு காண்பிக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க வெளிச்சமா இருந்தால், நாம் வெளிச்சமா இருக்கிறோம், நாம் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்குள்ள இருக்கிற இருளை காண்பிக்கும். நாம் இருள இருக்கிறோம், வெளிச்சத்துக்குள்ள வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் எழுதுகிறார் 13வது வசனத்துல, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குகள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் வெளிச்சம் இருந்தால் அது வெளியரங்கமாக்கும். வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை என்கிற வெளிச்சம் சபையில தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்போது அது வெளியரங்கமாக்கி கொண்டே இருக்கும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் செய்கிற பாவத்தை வெளியரங்கமாக்கும், பாவி என்று உணர வைக்கும், பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? கர்த்தர் உங்கள் மேல எதுக்கு உதித்திருக்கிறார்? கர்த்தர் நம்ம மேல அவர் எதற்காக உதித்திருக்கிறார்? அவருடைய மகிமை நம்ம மேல எதற்காக காணப்படுகிறது? நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு. ஸ்தோத்திரம். இந்த சமுதாயத்துல வெளிச்சமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கெல்லாம் நாம யார் வெளிச்சங்கள். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க,
நாம் யாரு? வெளிச்சங்கள். நம்மெல்லாம் வெளிச்சங்கள். வெளிச்சங்கள் ஸ்தோத்திரம் உண்டாதாக எதையும் மறைச்சு வைத்திருக்க முடியாது. வெளிச்சம் வந்துச்சுன்னா ஒரு பொருள் அப்படியே உடனே என்ன செய்யும்? தெரியும். இருள் இருந்தா அந்த பொருள் என்ன செய்யாது? சில பொருள் நம்முடைய கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா வெளிச்சம் இருந்தா வெளிச்சமே நமக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். நாம வெளிச்சமா இருந்தா ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாமே இந்த உலகத்துக்கு வெளியரங்கமா மாறும். அல்லேலூயா. சபை இந்த பூமியில நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சபையில இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை உலகம் வெளிச்சத்தை பார்க்கும். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது எதை பார்ப்பாங்க? உங்களை பார்க்கும்போது எதை பார்ப்பாங்க? வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நற்கிரியைகளை பார்க்கிறாங்க. அந்த நல்ல கிரியைகள் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது உங்கள் மூலமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வெளிச்சம் அதான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வது. அதைதான் ஸ்தோத்திரம் இந்த எபேசியர் 5வது அதிகாரத்துல 10வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. வெளிச்சம் கர்த்தருக்கு பிரியமானது. அது பிரியமான செய்வதுதான் வெளிச்சம். ஆண்டவருக்கு பிரியமானதை இந்த உலகத்துல நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். மனுஷர்களுக்கு பிரியமானது அல்ல, கர்த்தருக்கு எது எது பிரியமானது அதை நாம் செய்யும் போது நாம் வெளிச்சம் குறையாது. நம்முடைய வெளிச்சம் குறையாது. வெளிச்சம் வெளியரங்கமாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்துல ஸ்தோத்திரம் ஞானமுள்ளவர்கள் ஸ்தோத்திரம் ஞானமாய் கவனமாய் நடக்கும் போதுதான் அந்த வெளிச்சம் இன்னும் மற்றவர்களுக்கு தெரியும். ஓ, இவங்க யார்? ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சனம். எவ்வளவு ஞானமா போறாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வெளிச்சம் காணப்படுமானால் அந்த வெளிச்சத்துல ஞானமும் கவனமும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ரொம்ப கவனமா நம்ம நடக்கணும். இந்த உலகத்துல ஞானமா நடக்கணும். அதான் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரொம்ப உலகம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இருள் எப்படா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வெளிச்சம் நாம் வெளிச்சமாய் இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனமாய் இருக்கும்போது, நாம் பிரகாசிக்கும் போது, ஞானமாய் இருக்கும்போது அந்த இருள் நீங்கி போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை கவனமுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ஞானத்தினால் நிரப்பப்பட்டு நான் இன்னைக்கு ஞானமாய் நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இருள்ல போயிடக்கூடாது. வெளிச்சத்துல இருக்கிற நான் ஞானமாய் கவனமாய் வாழ்க்கை, அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அடுத்து ஸ்தோத்திரம். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்தில் எழுதுகிறார். காலத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரயோஜன நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வெளிச்சம் இருக்கும்போது வெளிச்சத்துல நாம எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. காலத்தை, இந்த காலம் ஒரு வெளிச்சத்தின் காலம். ஆண்டவர் நம்மள வெளிச்சமாய் இருக்கிறார். நாம் இந்த உலகத்துல வெளிச்சமாய் இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த காலத்துல நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தினா, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இரவுல படுக்க போகும்போது நான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தந்த நாளை நான் வெளிச்சமா இருந்தேனா அப்படிங்கிறத கொஞ்சம் நாம தியானிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசித்ததா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் என் வெளிச்சத்தில் ஸ்தோத்திரம் இந்த நாளை உபயோகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு உபயோகமாக ஸ்தோத்திரம் நான் யூஸ் பண்ணேனா என்பதை நாம் வாழ்கிற வாழ்க்கை காண்பித்து விடும். அதான் வெளிச்சம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அதான் மகிமை நம்ம மேல காணப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதன் மேல, தேவனுடைய பிள்ளைகள் மேல காணப்படுகிறது. நாம் இந்த நாள் உலகத்துக்காக எவ்வளவு வேலை செஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். காலத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக நேரத்தை செலவழிக்கிறோம். பணத்துக்காக நாம் உயிர் வாழ்வதற்காக செலவழிக்கிறோம். நல்லது. ஆனால் அந்த காலம் கர்த்தருக்காக செலவழிக்கவும் பிரயோஜனப்படவும்
நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள். நாட்கள் சொல்லுங்க இருளானது. பொல்லாததுன்னா என்னது? பொல்லாததுன்னா இன்னொரு அர்த்தம் என்ன? இருள். நாட்கள் இருளானது. ஆனால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தும் போது நீங்கள் வெளிச்சமாக மாறுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையின் காலங்கள் ஆண்டவருக்காக செலவு பண்ண, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செபிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக எழும்ப, ஆவியினாலே நிறைந்திருக்க, கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கையில் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17வது வசனம் தான் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. ஆண்டவருடைய சித்தம் என்ன? இன்னைக்கு நான் எதை செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்துல நான் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்கிற அதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. அல்லேலூயா. உங்க சித்தத்துல செய்யறதெல்லாம் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுன்னு சொல்லிட முடியாது. அது உங்களுக்கான ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய சித்தத்தில் நீங்கள் செயல்படும் போது காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்துறவங்க, தேவ சித்தத்தை செய்கிறவங்க, ஞானமா நடக்கிறவங்க, நீங்க வெளிச்சமா இருக்கிறவர்கள், கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள், நற்கிரியைகள் உங்களில் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் இல்லாததாக. எனவே உங்கள் வெளிச்சத்தை ஜனங்கள் பார்க்கிறார்கள். உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. நம்ம எல்லாரும் மேலும் ஆண்டவருடைய ஒளி வந்திருக்கிறது. யாருக்குள்ளேயும் இருள் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே? இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கையை உயர்த்தி காண்பீங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்களுக்குள்ள என்ன இல்லை? இருள் இல்லை, இருள் இல்லை. நீங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எனவே நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் வெளிச்சமாகவே வாழ வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவருடைய மகிமை உதித்து, அவருடைய மகிமை அவர் உதித்து, அவருடைய மகிமை காணப்பட்ட ஒரு நபரை நான் சுருக்கமா இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது 5வது அதிகாரத்தில் வருகிற தெபோராள், பாராக், இந்த 2 நபர்களையும் அவர்கள் மேல கர்த்தர் உதித்ததை, அவர்கள் மேல கர்த்தருடைய மகிமை காணப்பட்டதை, அவர்கள் கர்த்தருக்காக எழும்பினதை இந்த வசனங்களிலே நாம் இந்த காலங்களில் தியானிப்போம். ஸ்தோத்திர. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். பாராக்கே எழும்பு, அபிரகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. பாராக்கே எழும்பு, பாராக்கே எழும்பு. இன்னைக்கு இந்த இடத்துல பாராக்குகளை ஆண்டவர் எழும்ப சொல்றார். நீ எழும்பு பிரகாசி. பாராக்குகள் எழும்ப வேண்டும். ஏன்னா இருள் இந்த பூமியில இருக்கிறது. காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள். பாராக்குகள் எழும்பினாதான், எழும்பி பிரகாசித்தாதான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருள் விலகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. எதற்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும்? எதற்காக கர்த்தர் உங்கள் மேல உதித்திருக்கிறார்? எதற்காக கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்படுகிறது? உங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போகும்படி. இன்னைக்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை
ஸ்தோத்திரம், உங்களை அடிமைப்படுத்தினவர்களை, உங்களுக்கு விரோதமாக எழுப்பினவர்களை, உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களை ஸ்தோத்திரம் உண்டாவதாக சிறைப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாராக்கே எழும்பு, பாராக்கே எழும்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடைசி வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? கானானியர்கள் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஒரு நாள் கானானியரை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் மறுபடியும் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தினால கானானியர்கள் மறுபடியும் அவர்களை என்ன செய்தார்கள்? அடிமைப்படுத்தி ஆரம்பித்தார்கள், ஒடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த நாட்களில் தான் தீர்க்கதரிசியாகிய தெபோராளை ஆண்டவர் எழுப்புகிறார், ஒரு பெண்ணை எழுப்புகிறார். அந்த பெண் சொல்லுகிறாள், பாராக்க பார்த்து, நீ நப்தலியில உண்டாவதாக நீ செபுலோன் புத்திரர்ல 10,000 பேரை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஒரு 10,000 பேரை உண்டாவதாக எதிரியை முறியடிக்கிறதுக்கு ஒரு 10,000 பேர் யுத்த வீரர்களை உன்னோடு கூட இணைக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு இந்த உலகத்துல 100 பேர் இருந்தால் கானானியரை முறியடிக்க முடியாது. 1000 பேர் இருந்தால் கானானியரை முறியடிக்க முடியாது. உன்னை அடிமைப்படுத்தினவர்களை, உன்னை சிறைப்படுத்தினவர்களை சிறைப்படுத்த வேண்டுமானால் நீ ஒரு 10,000 பேரை எழுப்ப வேண்டும். அதுக்காக நீ எழும்பு. நீ எழுப்புனா 10,000 பேர் எழுப்புவாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நீங்கள் எழுப்பினால் 10,000 பேர் உங்க கூட வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை எழுப்பினால் பின்னாடி 10,000 பேர் ஆண்டவர் எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை பிரகாசிக்க ஆரம்பித்தால் பின்னாடி 10,000 பேர் பிரகாசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கானானியரை முறியடிக்க 10,000 பேரை நீ வரவழைக்க வேண்டும். 10,000 அத 6வது வசனத்துல 10,000 அப்படின்னா எத்தனை? 10,000 இந்த அந்த காலத்துல, அந்த கால வழக்க அந்த தமிழ். ஆனா அது என்னது? 10,000. 10,000 பேரை நீ கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும். கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாராட்டுக்குள்ள ஆண்டவர் பேசிட்டாரு, கட்டளை இட்டுட்டாரு. நீ எழும்புப்பா. அல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசி. நீ 10,000 பேரை கூட்டி நீ எழும்பி போக ஆரம்பிக்கும் போது, எதிரியை முறியடிக்கணும்னு சொல்லும் போது, உன் கூட 10,000 பேரை நான் தருவேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த பட்டணத்துல நமக்கு 10,000 பேரை கர்த்தர் எழுப்பணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு 10,000 பேரை எழுப்பணும்னா நாம எழுப்பணும். நாம எழுப்பாட்டா 10,000 பேர் எழுப்ப முடியாது. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் கர்த்தருக்காக எழுப்பினால், நாம் எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பித்தால், ஸ்தோத்திரம் ஏழாம் வெளிச்சம் நாம் பிரகாசிக்கிறவர்கள் நாம் எழுப்பும் போது 10,000 பேர் நமக்கு பின்னாடி கர்த்தர் எழுப்புவார். 10,000 பேரோட ஒரு சபையாக மாற்றுவார். 10,000 பேர் இருந்தாலும் ஒரு பட்டணம் எதிரியை முறியடிக்க முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 100 பேரை வச்சு எதிரியை என்ன முடியாது. எதிரியை முறியடிக்க சிறைப்படுத்தினவர்களை சிறைப்படுத்த முடியாது. ஒரு 10,000 பேர் இந்த பட்டணத்தில் வந்துட்டாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக எழுப்பிட்டாங்கன்னா, இந்த பட்டணம் யாருக்கு? சொல்லுங்க, இந்த பட்டணம் யாருக்கு? ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும். 10,000 பேர் எழுப்பணும்னா நாம எழுப்பணும். முதல்ல நாம எழுப்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே, நான் எழுப்பி பிரகாசிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? நான் எழுப்பி பிரகாசிக்கணும். நான் எழுப்பி பிரகாசிக்கணும். நான் எழுப்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். நான் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துவேன். எழுப்பி பிரகாசிப்பேன். நான் இந்த காலத்துல கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து நான் செயல்படுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கட்டளையிடவில்லையா? கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். எனவே கட்டளையிடவில்லையா?
அடுத்து 14வது வசனத்துல ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். தெபோரான் சொல்கிறார் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, எழுந்து போ, நீ எழுந்து போ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை நீங்கள் எழும்புங்கள். சிசராவை கர்த்தர் சிசராவை உன் கையில ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட இல்லையா? அவர் என்ன அர்த்தம்? புறப்பட்டுட்டாரே, கர்த்தர் உனக்கு முன்னாடி போயிட்டாரு. நீ ஏன் இன்னும் எழுப்பாம இருக்கிற? நீங்க இன்னும் ஏன் புறப்படாம இருக்கிறீங்க? நீங்க இன்னும் ஏன் செயல்படாம இருக்கிறீங்க? ஏன் இன்னும் காலத்தை பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறீங்க? இன்னும் வெற்றியை ஏன் சுதந்திரிக்காம இருக்கிறீங்க? உங்கள் அடிமைப்படுத்தினவர்களை சிறைப்படுத்துகிற நாள் இதுவே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எழும்பு பாராக்கே, எழும்பு. சபையில் ஆண்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆண்கள் எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் கர்த்தருக்காக எழும்புவோம். கைகளை உயர்த்தி ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் கர்த்தருக்காக எழும்புவோம், எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். ஆண்கள் நீங்கள் எழும்புனா கர்த்தர் சொல்லும், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்படுகிறார். நீங்கள் எழுந்து பிரகாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் புறப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கர்த்தருடைய, உங்களால் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க எழும்பணும். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம். நீங்க எழுப்பாவிட்டால், நீங்கள் பிரயாசப்படாவிட்டால், நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்காக செயல்படாவிட்டால், வெளிச்சமாக நீங்கள் கிரியை ஆரம்பிக்கிற அந்த கிரியையை காண்பிக்காவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு முன் செல்ல முடியாது. தேவனுடைய சபை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஸ்தோத்திரம். சிசரா சொன்னார், நீங்க எங்க கூட வரணும். தெபோராளே சொல்றீங்களே, ஸ்தோத்திரம், நீங்களே எங்க கூட வரணும், என் கூட வரணும். அப்படி வராட்டா நான் போக மாட்டேன். ஸ்தோத்திரம். அந்த அம்மா சொன்னாங்க, நானும் உன் கூட வருவேன். ஆனா ஸ்தோத்திரம், ஒரு பெண் உனக்கு வெற்றி உண்டு, ஆனால் எதிரிய ஆண்டவர் வித்தியாசமா முறியெடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பார். நீங்க எழுதிட்டா ஜெயம் வந்துடும். பெண்களையும் கர்த்தர் பயன்படுத்தும். உங்க குடும்ப பெண்கள், உங்களுக்கு சபையில் இருக்கிற எல்லா பெண்களையும் மூலமும் கர்த்தர் வெற்றியை தருவோம். நீங்க எழுப்பாட்டா இந்த பக்கம் என்ன வராது? சொல்லுங்க. ஆண்கள் எழுப்பாட்டா பெண்கள் பக்கம் என்ன வராது? ஜெயம் வராது. சபையில ஆண்கள் எழுதினால் ஜெயம் உண்டு, பெண்கள் பக்கம் வெற்றி உண்டு. ஆண்கள் எழுப்பாவிட்டா பெண்கள் பக்கமும் ஸ்திரீகள் பக்கமும் ஜெயம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இதுதான் உண்மை. நீங்க எழுப்பி செயல்பட வேண்டும். கர்த்தர் பெண்களை எழுப்பி செயல்பட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அடுத்ததை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம், 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலில் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஆண்டவர் அடுத்து யார் எழும்பணும்? யார் எழும்பணும்? பெண்கள் எழும்பணும். பெண்கள் எழும்பணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். தெபோராக்கள் எழும்பணும். இஸ்ரவேலில் தாயாக எழும்பணும். நீங்கள் தாய்கள் சொல்லுங்க. இஸ்ரவேலில் தாயாக எழும்பணும். தீர்க்கதரிசிகளாக எழும்பணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எழும்பணும். கர்த்தருக்காக எழும்பணும். ஸ்தோத்திரம். எழும்புனா பாழான காரியங்கள் எல்லாம் மாறும். பாழாய் போன கிராமங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். பாழாய் போன இந்த கடலூர் பட்டணம் ஆசீர்வாதமாக மாறும். கைகளை உயர்த்தி நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார். இந்த பட்டணத்தில் இருக்கிற இருள் என்கிற பாழாய் போய் இருக்கிற இருளினாலே இந்த கிராமங்களும் இந்த பட்டணமும் பாழாய் இருக்கிறது. இந்த பாழாய் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ள வருவார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நாங்கள் எழும்புவோம். ஆண்டவரே சொல்லுங்க, நாங்கள் தாயாக எழும்புவோம். நாங்கள் தாயாக எழும்புவோம். பாழான இவைகள் மாறும். இன்னைக்கு பாழாய் கிடக்கிறதா இருள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் எழுப்பினால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதம் இந்த பட்டணத்துக்கு வரும். இந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பு வரும்.
இந்த பட்டணத்தில் இருக்கிற இருள் நீங்கும். இந்த பட்டணத்தில் வெளிச்சம் முழுவதையும் மூடும். உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் கர்த்தர் சிசராவை 900 இரும்பு ரதங்களை வைத்திருந்த அந்த சிசராவை கர்த்தர் இவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழும்பின பொழுது நீங்கள் செவிக்க எழும்பினால், சுவிசேஷம் அறிவிக்க எழும்பினால், காலத்தை பிரயோஜனப்படுத்த எழும்பினால், ஸ்தோத்திரம், எழும்பும் போதே கர்த்தர் எதிரியை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. எழும்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்யல. எழும்பி பிரகாசி. நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படுகிறது. நீங்கள் கர்த்தருடைய மகிமையை பெற்றவர்கள், கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள். நீங்கள் எழும்பும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாம். உயிரையும் பாராமல் ஸ்தோத்திரம் துணிந்து எழும்பும் போது கர்த்தர் எதிரியை உங்கள் கையில் கொடுப்பார். சாத்தான் முறியடிக்கப்பட்டான். சாத்தான் தோற்று போனான். தோற்று போனவன் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாகவும் முறிந்து போவான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. எத்தனை இருப்பு ரதங்கள், இருப்பு ரதங்களை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்றும் செய்ய முடியாது நம்பி இருக்கிற இருப்பு ரதங்கள் கூட முறிந்து போகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஆனால் இந்த பாராக்குக்கு ஒரு இருப்பு ரதமும் இல்லை. இரும்பு ரதங்கள் இல்லை. ஆனால் 900 இரும்பு ரதங்களை கொண்ட, அவன் ஆயுதங்களை கொண்ட, ஈட்டிகளை கொண்ட, பட்டயங்களை கொண்ட கானானியரை ஒன்றுமில்லாத பாராக்கும் தெபோராலும் அவர்களுடைய தேவனுடைய ஜனங்களும் முறியடிக்க கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் உதித்தார் இவர்கள் மேல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். மேலே இருந்து ஸ்தோத்திரம், அயனங்கள் இருந்து நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணினதாம். ஸ்தோத்திரம். மலை யுத்தம் பண்ணினதாம். கல்மலை யுத்தம் பண்ணினதாம். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஒவ்வொரு யுத்தம் பண்ணினதாம். கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்துல நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர் யாவரும் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல சூரியனை போல கர்த்தர் உதித்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல உதித்திருக்கிறபடினால நீங்கள் யார்? வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல. அல்லேலூயா. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ ஸ்தோத்திரம், வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்கிறவர்கள். சூரியன்ல என்ன இருக்குது? சூரியன்ல என்ன இருக்குது? சொல்லுங்க சத்தமா. வெளிச்சம் இருக்குது. உங்க வெளிச்சம். நீங்க யாரு? நீங்கள் யார்? நாம் யார்? கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறோம். இந்த வெளிச்சம் உதிக்கும் போது என்ன நடக்குது? சத்துருக்கள், பகைக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. இன்னைக்கு அழிவு அல்ல, இன்னைக்கு என்னது? ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவார்கள். வெளிச்சத்துக்குள்ள வருவார்கள். நீங்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல கர்த்தர் உங்கள் மேல உதித்திருக்கிறபடினால நீங்கள் எழும்பும் போது, எழும்பி பிரகாசிக்கும் போது வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல எழும்புங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படுகிறதுனால இருள் பூமியும் ஜனங்களை காரிகளும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல உதித்திருக்கிறார். கர்த்தரை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எழும்புங்கள். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையோடு உதிக்கிற ஒரு சூரியன்.
அது வல்லமையா இருக்குது. கர்த்தர் நம்ம மேல வல்லமையா விதித்திருக்கிறார். நமக்குள்ள வல்லமை இருக்கு. சொல்லுங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அதனால எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ எடுத்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருக்காக சபை எழும்பட்டும். ஒவ்வொருவரும் ஜெபத்துல எழும்புவோம். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவனுக்காக எழும்புவோம். 1000 10,000 பேர் உள்ள ஒரு சபையாக இந்த பட்டணத்தில் மாறணும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் எழுந்து பிரகாசிக்க பண்ணுவாராக. அதற்காகவே கர்த்தர் உங்கள் மேல உதித்திருக்கிறார். அதற்காகவே கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மேல காணப்படுகிற மகிமை உந்தி தள்ளுகிறது. அந்த மகிமை எழும்பு 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 எழும்பு, உனக்குள்ள வல்லமை இருக்கு, வல்லமை எடுத்துக்கோ, வல்லமையை தரித்துக்கோ, எழும்பு எழும்பு என்று கர்த்தருடைய மகிமை உங்களை உந்தி தள்ளுகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்று கர்த்தருடைய மகிமை உங்களை உந்தி எழுப்புகிறது. கர்த்தர் உங்கள் மேல உதித்திருக்கிறார். அவருடைய மகிமை உங்கள் மேல காணப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிப்போமாக.